வெல்கம் டு ஆல்வின் அலெக்ஸ் கார்டன் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோனா புஷ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, சைனீஸ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டேபிள் லெமன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேருமே இந்த ஒரு செடிக்கு தான் அந்த 3 பேர் வைக்கிறாங்க. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற அவங்க இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. இது டேபிள் லெமன் ஒரே புளிப்பாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு ஆரஞ்சு பழம் மாதிரி இந்த பழுத்து வரும். இது இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்குது. நல்லா எல்லோயிஸாக ஆகிடும், எல்லோ கணக்காகிடும், பழம் மாதிரியே ஆகிடும். நம்ம கமலா ஆரஞ்சு பழம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பழுத்து அழகாக வரும். ஆனால் பயங்கர புளிப்பாக இருக்குங்க. லெமன் புளிப்பு தான் இருக்கும். லெமனோட 2 மடங்கு புளிப்பாக இருக்கும். இந்த செடி எவ்வளோ காய்ச்சிருக்குது பாருங்கள். இது எப்போதுமே காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இதில் காய் எப்போவுமே இருக்கும். ஒரு பக்கம் காய் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் பூ பூத்து காய் அடுத்த காய்க்கு ப்ரிப்பேர் ஆகும். எப்போவும் இந்த ஒரு 2 செடி நம்ம வீட்டில் இந்த புஷ் ஆரஞ்சு செடி நம்ம வீட்டில் 2 செடி இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம லெமன் டெய்லி குடிச்சிட்டே இருக்கலாம். ஒரு லெமன் அறுத்து ஒவ்வொரு லெமன் நம்ம அறுவடை பண்ணி நம்ம வீட்டில் டெய்லி லெமன் ஜூஸ் குடிச்சிகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த லெமன் நல்ல பலன் கொடுக்கக்கூடியது இந்த செடி. கண்டிப்பாக மக்களே, இந்த லெமன் செடி எங்கே கிடைச்சாலும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. செடி வளர்க்கணுன்னு ஆசை இருக்கிறவங்க, பிரியம் இருக்கிறவங்க இந்த செடியை மிஸ் பண்ணாதீங்க. புஷ் ஆரஞ்சு, டேபிள் லெமன், சைனீஸ் ஆரஞ்சு இப்படிங்கிற பேரில் எங்கே கிடைச்சாலும் வாங்கி வளங்க. 2 செடி இருந்தால் போதும். நம்ம வீட்டுக்கு தேவையான லெமனை நம்ம வீட்டிலையே அறுவடை பண்ணி நம்ம லெமன் ஜூஸ் டெய்லி சாப்பிட்லாம். மறக்காதீங்க, மறந்து விட்டுறாதீங்க.